ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேட்டா அனலைசேஷன் இன்டர்ன்ஷிப் ஜாப் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஜாப் தான். ஸோ வீட்ல இருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. ஒரு ஜாப் பத்தின டீடைல்ஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால குயிக்கா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ் அண்ட் வெப்சைட்கான அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத யூசர்ஸ் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேட்டா அனலைசேஷன் இன்டர்ன்ஷிப் ஜாப் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் யாரு கொடுக்குறாங்கிற கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது டேட்டா அனலைசேஷன் அண்ட் ஏஐ ரிலேட்டடான ஒர்க்குங்கிறதும் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட்டட், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் படித்தவங்க, காமர்ஸ் படித்தவங்க, சயின்ஸ் அண்ட் லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு கிராஜுவேட்டடுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஜாப்ல நம்மளுக்கான வேலை என்னங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார் டேட்டாவை ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தரக்கூடிய லேபிள்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஒருவேளை அது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த லேபிள்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க்காக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸில் டாஸ்க் வந்து சரியாக கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஹேண்ட் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய லைட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க கவனமா பார்த்து செக் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் ரொம்ப முக்கியங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரைட் பண்ணவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லேப்டாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி, அது கூட ஹை ஸ்பீட் ஸ்டேபிள் இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அட்வான்டேஜ், இமேஜஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் டேட்டாவை லேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா டியூரேஷன் 3 மந்த் தான். ஸோ 3 மந்த் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்க போகிறீங்க. பட் ஸ்டீபன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ், இது போன்ற எல்லா விதமான அட்வான்டேஜஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th செப்டம்பர் 2026ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாப்ல அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.